ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு எம்டி சால்னா பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி 3 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு 2 தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெந்தோடனே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அடுத்த தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சிடலாம். அந்த கடாயில் இருக்கிற தக்காளியும் நல்லா லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணியே போதுமானது. அதையும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இட்லி தோசைக்கு 2க்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி ஊற்றியிருக்கேன். அதே கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாக வதங்கிடும். கொதிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சாம்பார் தனித்தனியாக வைக்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிடுங்க. நீங்கள் இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. நான் ஒரு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் இட்லி வெந்துருச்சு. அதையும் எடுத்துடலாம். சூடான இட்லிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாம்பார் சட்னி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இட்லியை நல்லா தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இட்லியை துணியில் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா இட்லி ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். திருப்பி இட்லி ஊற்றும் போதும் இந்த துணியில் தண்ணி தெளிச்சுட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா இட்லி வெந்து எடுக்கும் போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். துணியை அலசுகிற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு மோஸ்ட்லி இட்லி தான் செய்வேன். அதுதான் சீக்கிரமாக ஜீரணம் ஆகுங்கிறதுனால இட்லி தான் டெய்லி. சைட் டிஷ் மட்டும் டெய்லி ஒன்று மாற்றிக்குவேன். அதுக்குள்ளே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். நல்லா அலசி ஊற்றிட்டு தண்ணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோன்னு விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது சால்னா மாதிரி இருக்கிறதுனால கொத்தமல்லி சேர்த்தா உங்களுக்கு சாம்பார் வாசனை வர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பானை நிறைய வந்துருச்சு. ஒரு 3 தக்காளி 2 வெங்காயத்துக்கு இவ்வளோ சால்னா. திடீர்னு ஆட்கள் வந்துட்டாங்கன்னா இது ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிடும். நிறைய ஊற்றி சாப்பிட்லாம். பார்த்து ஊற்றி சாப்பிட்ணுன்னு இல்லை. நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.